போயஸ் கார்டன் பெஸ்ட்டாக இருக்கும். போயஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோமீட்டர் இருக்கும். 7.5 கிலோமீட்டர் நீ தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டு போகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிஃபர் பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க. போயஸ் கார்டனில் இப்போ எங்கே இப்போ தீபா அந்த வீடு வந்து பெருசாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டாக் ஓடுது. ஏன்னா ஜெயலலிதா வந்து மெயின்டைன் பண்ணது விஷயங்கள் வேற. இந்த நிலையில தான் விஜய் தரப்பு தீபா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் சொல்லி கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வீடு அங்கே வாங்க முடியுமா? போயஸ் கார்டனில் நீங்கள் குடியிருந்து வந்தீங்கன்னா சிஎம்ஓ மட்டும்தான் இருப்பீங்க, நீலாங்கரில் இருந்தீங்கன்னா பிஎம் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிடும் எல்லாமே. ரத்தன் பண்ணிட்டு என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. 2 மாதத்திற்குள் ஒரு முடிவு ஆகிடும். போயஸ் கார்டனில் 2 வீடுகள், மொத்தம் 3 வீடு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா வீடு தானாங்கிறத ஒரு கேள்வி. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முதல்வர் விஜய் அவரோட இல்லம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், நீலாங்கரையில. ஸோ அது ரொம்பவே டிஸ்டன்ஸா இருக்கு தலைமைச் செயலகத்துக்கும் அதுக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் இல்லத்தை ஷிஃப்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. ஆல்ரெடி இதை பத்தி நம்ம நிச்சயமா டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். போயஸ் கார்டனுக்கே வர போறாரு அப்படின்னு சொல்லி. போயஸ் கார்டனே எல்லாருக்கும் தெரியும், அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய வீடு, பிரபலமான வீடு. அந்த வீட்டை திரு விஜய் அவர்கள் வாங்க போறாரா அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. இதனோட பின்னணி என்ன? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர். காலையில் ஒரு 9 மணி 9:45 அவர் வரணுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 8:30 மணிக்கெல்லாம் செக்யூரிட்டி எல்லாமே அலர்ட் பண்ணணும். சிஎம்முக்குன்னா தனி கான்வாய். நீங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீலாங்கரையிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பாலவாக்கம், அதுக்கப்புறம் திருவெற்றியூர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு முக்கியமான டைம் அது பார்த்தீங்கன்னா. காலேஜு பஸ் கரெக்டாக, அதே மாதிரி ஸ்கூல்ஸு எல்லாமே முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. அடையார் வழியாக வந்து நீங்கள் வரணும். முக்கியமாக வரும்போது இது ஒரு பெரிய பொதுமக்களுக்கும் பெரிய தொல்லையாக தான் இருக்குது, பிரச்சனையாக தான் இருக்குது. அதெல்லாம் மாற்றங்கள் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 17 கிலோமீட்டருக்கு பாதுகாப்புன்னு ஒரு 500 போலீஸ் தேவைப்படுது. டெய்லி காலையிலையும் சாயங்காலம் அவர் கிளம்பி போகும்போதும் அதே ஒரு 500 போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக. அது இல்லாமல் பாதுகாப்பு வாகனங்கள் அதெல்லாம் போகும்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோட்லேயே ஒரு பார்ட்டை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க சிஎம் வர்றதுக்கு மட்டும். என்ன காரணம்னா அந்த டைமில் உள்ளுக்குள்ளே நீங்கள் டிராஃபிக்கை நிப்பாட்டிட்டு சிஎம்மை கொண்டு போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும், கல்லூரி வாகனங்கள், பஸ்ஸு எல்லாமே லேட் ஆகுது அப்படின்னு ஒரு சர்ச்சை போகுது. இது உளவுத்துறை வந்து அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டரில் வந்து வீடு அமைந்திருந்தா, ஏன்னா ஏற்கனவே முதல்வர்களுடைய வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கமாக தான் இருந்ததுன்னு வச்சுங்களேன். நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சத்யா தோட்டம் எங்கே இருந்தது, எம்ஜிஆருடைய இல்லம் எங்கன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கரெக்டாக அடையாரம் பாலம் அதுக்கு முன்னாடி அடுத்த கட்டத்துக்கு அங்கே அவருக்கு வந்துடுது. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன், அதே மாதிரி கோபாலபுரம் கலைஞர், ஸ்டாலினும் அதே மாதிரி அவங்களும் இங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட டெய்லி அவர் ஒரு 17 கிலோமீட்டர் வந்துட்டு திருப்பி 17 கிலோமீட்டர் போகும்போது ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. டிராஃபிக்கு சிரமம். இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக எங்கே போகலாம், சரி ரைட், அப்போ எங்கே போனால் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா பாதுகாப்பு காரணங்கள் முக்கியம். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு அடசலான ஒரு இடத்துல போயிடக்கூடாது. ஒரு சிஎம் உடைய வீடு அப்படி போயிடுச்சுன்னா சரியாக இருக்காது. எமர்ஜென்சி இருக்குது, திடீர்னு ஒரு முக்கியமான தலைவர்கள் வந்துட்டு போகணும் இடம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டன் தான் கொஞ்சம் ஓரளவு சரியாக இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் வந்து சித்தரஞ்சன் சாலை இதெல்லாம் இருந்து போனார், பக்காவாக அங்கே போயிட்டு இருந்தாலும் ஒன்றும் பெருசாக இல்லை, பிரச்சனை இல்லை. பட் இவருக்கு இன்னொரு சிக்கல் என்ன ஒரு பிரபல நடிகர். இப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வரும்போதும் போகும்போதும் ஒரு கூட்டம் நின்று அவரை பார்க்கணுங்கிற ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கிரேஸ் இன்னும் குறையில அவருக்கு, அது மறுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது போயஸ் கார்டன் பெஸ்ட்டாக இருக்கும். போயஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோமீட்டர் இருக்குது.
7.5 கிலோமீட்டர் நீ தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டு போகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிஃபர் பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி சொன்னோம். போயஸ் கார்டனில் இப்போ எங்கே போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவுடைய வீடு அப்படின்னு ஒரு டாக் போக ஆரம்பிச்சிருது. காரணம் ஏற்கனவே அங்கே வந்து ரஜினிகாந்தோடைய வீடு இருக்குது, தனுஷ் அங்கே இருக்காரு, நீங்கள் சசிகலா இருக்காங்க, இப்போ ஆதவ அர்ஜுனுடைய வீடும் அங்கே தான் இருக்குது. அவர் போயஸ் கார்டனில் தான் வீடு இருக்குது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வேதா இல்லத்தை விஜய்க்காக பேச்சுவார்த்தை இப்போ வாங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. கிட்டத்தட்ட 350 கோடி. இப்போ வந்து அந்த வேதா இல்லம் வந்து இவங்க தீபாட்டா இருக்கு. அது இவர் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. சட்ட ரீதியா ஒரு சின்ன ஒரு விளக்கம். அது 2017 வந்து ஒரு வெர்டிக்ட் வந்துச்சு சொத்து குவிப்பு வழக்குல. அவர்கள் மீது ஃபைன் போடப்பட்டுச்சு. திவாகர் அதே போல சசிகலா ஆகியோர் மீதெல்லாம் வந்து ஃபைனும் போட்டாங்க, கூடுதலா சிறை தண்டனை. இப்போ அம்மையார் ஜெயலலிதா மீது ஃபைன் போட போது கூட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்ட போது அதுல எந்தெந்த இல்லங்கள்லாம் வந்து உள்ளடங்குச்சு, அதெல்லாம் இருந்துச்சா? வேதா இல்ல வேதா இல்லம் வந்து அந்த வழக்குல வரல. அப்ப பாத்தீங்கன்னா சிறுதாவூர் பங்களா, குடநாடு எஸ்டேட்டு, வேறு சில இடங்கள்ல உள்ள சொத்துக்கள் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு பெங்களூர்ல உள்ள ஒரு சொத்து. இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த வழக்கில் பிளட்ஜ் ஆகி போனது. அதனால வேதா இல்லம் வந்து யாருக்கு சொந்தம்னு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஒரு இடத்துல. ஏன்னா அந்த உண்மையிலேயே அந்த அந்த இல்லத்துக்கும் வந்து ஒரு சிக்கல் அப்படின்னா யாரும் வந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிருப்பாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் ஒதுங்கியிருப்பாங்க. பட் அப்போ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சொத்து யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரத்த சொந்தம் யார் அப்படின்னு தான் தீபக்குக்கும் கொடுத்தாங்க. அந்த வீடுங்கிறது அவங்க 2 பேருக்கும் சொந்தமானது. அவங்க 2 பேரும் பிரிச்சுக்கலாம், உட்காந்து பேசி அவங்க முடிவு பண்ணி எப்படி யார் யூஸ் பண்ணிக்கிறதா அந்த நிலையில் என்ன பண்ணாங்க, தீபா கையில் எடுத்துட்டு தீபக்குக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவரை வந்து ஒதுக்கி விட்டுட்டாங்க. இதுதான் இப்போ அவங்க தான் தீபா கிட்ட தான் அந்த வீடு இருக்கு. ஆனால் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆட்சி காலத்தில் அதை வந்து பொது அரசுடைமையாக்கணும், மக்கள் பார்வைக்கெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. நினைவு சின்னமாவும் நினைவு இல்லமாலாம் மாத்தினாங்க, ட்ரை பண்ணாங்க. பட் கோர்ட் அதுக்கு அனுமதி கொடுக்கல. காரணம் என்னன்னா, நீங்க யாருமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீ யாருமே இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க திருமணமே செய்து கொள்ளலை, நானும் கூட அண்ணன் இருந்தார், அண்ணன் மகள் இருந்தாங்க, மகன் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுச்சு, கோர்ட் இல்லை அவங்க வாரிசுகள் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தான் அந்த வீடு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு மாற்றம் இல்லைன்னு வச்சுங்க. இப்போ தீபா அந்த வீடு வந்து பெருசாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டாக் ஓடுது. ஏன்னா ஜெயலலிதா வந்து மெயின்டைன் பண்ணது விஷயங்கள் வேற. தீபாவோட வருமானம், அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு அவங்களுக்கு அந்த வீடு வந்து எந்த அளவுக்கு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தா அவங்களுமே கூட அந்த வீடை விற்கலாமான்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் விஜய் தரப்பு தீபா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் சொல்லி கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு டாக் ஓடுது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு விஜய் ஏற்றுக்கொள்வார், என்ன காரணம், ஜெயலலிதாவுடைய ஏற்கனவே அந்த வீடு சென்டிமெண்டா அது சரியா இருக்குமா அவருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இல்லை இன்னும் 2 வீடு இருக்கு, அதில் போயஸ் கார்டனில் உள்ள வீடுகளை அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு, இது எல்லாமே முழுக்க ஆதவ அர்ஜுன் தான் பேசிட்டு இருக்கிறாருன்னு ஒரு டாக் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் வீடு அங்கே வந்துருக்கு, அவர் மாதவ அர்ஜுன் வீடு அங்கே தான், இப்போ போயஸ் கார்டனில் தான் வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால இது வந்து ஒரு விஷயம், ஒரு வகையில் இது வந்து அவர் அந்த வீடு வாங்குவாரா வேற வீடு போவாரா அதெல்லாம் வேற விஷயம். போலீஸுக்கு பெரிய ரிலாக்ஸ், நீலாங்கரையிலேருந்து வரதை விட்டுட்டு இங்கேருந்து போயஸ் கார்டன்லேருந்து சிஎம் போனார்னா நம்மளுக்கு தலைவலி ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீக்கிரம் விஜய் முதல்வர் தரப்பு ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை குறைஞ்சிரும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பாதுகாப்பு காரணங்கள் ஒரு முக்கியமாக, சின்ன ஒரு விஷயம் என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேரை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது காலையில். அவர் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டருங்கிறது ஒரு பீக் அவர், சாயங்காலமாக இருக்கட்டும் காலையிலேயே ஒரு
ஆயிரக்கணக்கான பேர் தாண்டி வரும்போது சில அசம்பாவிதங்கள் ஏதோ நடந்துருதுன்னு வச்சுங்க, ம். யாருக்கு பதில் சொல்லி ஆகணும்? போலீஸ் தான் பதில் சொல்லி ஆகணும். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸும் இருக்கு. அந்த சமயத்துல அது ஸ்கூலுக்கு போறவங்க இருப்பாங்க, அலுவலகம் போறவங்க இருப்பாங்க. அது ஒரு சங்கடம் ஆயிரும். அது ஒரு நல்லா இருக்காது. அப்படிங்கிறது முதல்வர் இந்த விஷயத்துல கொஞ்சம் சீக்கிரம் முடிவு எடுக்கணுங்கிறது தான் காவல்துறையோட ஒரு பெரிய வேண்டுகோளா இருக்கு. பட் ஆனா இப்ப இப்ப நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாதத்திற்குள் ஒரு முடிவு ஆயிடும். போயஸ் கார்டனில் குடியிருப்ப போகிறார் முதல்வர் அப்படிங்கிறது தான் ஒரு தகவலாவும். ம். பட் அந்த வீடு தானா? ஜெயலலிதா வீடு தானாங்கிறத ஒரு கேள்விக்குறி. பட் போயஸ் கார்டனில் 2 வீடுகள், மொத்தம் 3 வீடு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல். ஓ! சென்டிமென்ட்டா அதுவுமே அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டி? இப்ப விஜய் கையில போயிடுச்சுன்னா, அவரு வந்து தன்னை ஜெயலலிதா மாரியே ஒரு பிஹேவியர் பண்ணுவாரா? இல்ல, ஏற்கனவே இல்ல. இப்ப அவர நெருங்கி இருக்கக்கூடிய சில தலைவர்கள்ட்டலாம் பேசும்போது, விஜய் வந்து அப்படியே ஜெயலலிதா பாணியே கடைபிடிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேள அதே போயஸ் கார்டன், அதே எம்ஜிஆர், அதே ஜெயலலிதா, அதே போயஸ் கார்டன் அப்படிங்கிறபோது, இவருடைய அந்த பாணி, பாவனை எல்லாமே வந்து நாள பின்ன அதிகாரியும் தன்னோட கால்ல விழ வச்சுருவாரா அம்மையார் ஜெயலலிதா மாரி? ஏன்னா கட்சிக்காரங்க விழுறது அது அவங்களுடைய சுய விருப்பம். நீங்க பதவிக்காக விழுவீங்க. ஆதாயத்துக்காக விழுவீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா அதிகாரிகளும் விழுறதெல்லாம் நம்ம வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துலலாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் பார்க்க நேரிடுமா? திரு விஜய் அவரோட ஆட்சியில? நம்ம நம்ம இல்ல ஒருத்தர மறந்துட்டோம். ரத்தன் பண்டிட் முடிவெடுத்தா தான் இதெல்லாம் நடக்கும். நீங்க ஓ! அந்த வீடு அங்க கட்ட முடியும், வாங்க முடியுமா? நீங்க அங்க வந்து நீங்க வந்து போயஸ் கார்டன்ல நீங்க குடியிருந்து வந்தீங்கன்னா, நீங்க வந்து ம். சிஎம்ஓ மட்டும் தான் இருப்பீங்க. ஆமா. நீங்க பிஎம் ஆக நீலாங்கரையில முடியாது. இருந்து நீலாங்கரையில இருந்தீங்கன்னா பிஎம் ஆகுற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. ம். அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிரும் எல்லாமே. அதனால ஓ! ரத்தன் பண்டிட் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது நம்மளுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இல்ல ஐக்கியம். ஓ! அதுதான். பட் ஆனா வந்து ஒரு சென்டிமென்ட்டா என்னை பொறுத்தவரை, ஒரு புது வீடுங்கிறது தான் ஐக்கியம். பெரும்பாலும் பெரிய தலைவர்கள் விரும்புவார்கள். நான் ம். அப்படிதான் பார்க்குறேன். ஒரு பழைய வீட வாங்கி இடிச்சுட்டு, ம். வாஸ்து முறைப்படி அவங்களுக்கு வேண்டிய விஷயமா பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, அது ஏன்னா பழைய வீடுங்கிறது சரியா இருக்காது. அது அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடு. 2வது ஜெயலலிதா அம்மையாருடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட இடம். அந்த இடத்தை இவங்க வந்து நீங்க என்னதான் ஆல்டர் பண்ணாலும், புது வீடு மாரி அமையாது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் பாருங்க, வாஸ்து முறைப்படி தான் அந்த வீடு இருந்திருக்கும். எந்த வீடு? ஜெயலலிதாவுடைய வேதா இல்லம் வந்து அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. முழுக்க முழுக்க என்ன காரணம்னா, அவங்களும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்தின் அடிப்படையில தான வாழ்க்கை முறையை மாத்திட்டு வாழ்ந்தவங்க அவங்க. ம். அதனால அதுலலாம் மாற்றங்கள் இல்ல. அந்த வீடோடைய அமைப்பு, மத்த விஷயங்கள் எல்லாம் விஜய் வந்து துளி கூட சந்தேகப்பட வேணாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க அந்த வீடு அமைப்ப வச்சிருந்திருப்பாங்க. ஆனால், ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏன்னா அவங்க ஒரு வீட்ல அவங்க இருந்தாங்க. ஆனா, பட் விஜய்யுடைய அந்த நீலாங்கரை வீடு வந்து பிரம்மாண்டமான ஒரு மாளிகையா இருக்கு. பட் அந்த அளவுக்கு இங்க இருக்குமா? இடம் கிடைக்குமா அவருக்கு? பீஸ்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா நீலாங்கரை வீட்ல நெறைய வசதிகள் இருக்குங்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல ஆரம்பிச்சு, எல்லாமே அனைத்து என்ன அந்த அளவுக்கு வசதி பட் இங்க அந்த அளவுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குதான்லாம் தெரியல. ம். வேதா இல்லத்துல. ஸோ, அதனால என்னை பொறுத்தவரை வேற ஏதாவது இடம் அந்த பழைய வீடுகளை வாங்கி, இடித்து விட்டு கட்டுறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தால் இன்னும் 1 வருஷம், 2 வருஷம் ஆயிடும். போயஸ் கார்டன்ல சொல்றேன் நான். அதனால இது என்ன முடிவெடுக்க போறார் விஜய் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்னொரு விஷயம் ஐக்கியம் நம்ம பார்க்கணும். ஒருவேளை விஜய் இங்க வந்துட்டாருன்னா, கட்சி அலுவலகம் எங்க? அது ஒண்ணு ம். இருக்கு. அவருக்கு. ஏன்னா பனையூர் பக்கத்திலேயே இருக்கு அவருக்கு. நீலாங்கரை டூ பனையூருங்கிறது ஈஸி அவரு. அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. பட் அப்படி இருந்தால், கட்சி அலுவலகம் பனையூர்லயே தொடர்ந்து இருக்குமா? ஏன்னா, அது அவர் சொந்த இடம் அது. இப்ப நீங்க சிட்டிக்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா, வீடு பண்ணிக்கலாம். அலுவலகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க வாடகைக்கு பண்ண போறீங்களா? ஆனா ஒரு விஷயம், என் கூட அதிமுக இப்படியே போயிட்டு இருக்க சூழ்நிலைய பார்த்தா, ராயப்பேட்டை ஆஃபீஸ் அவருக்கு போனாலும் போயிரும். என்ன என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க ஆமா. எல்லாம் நேற்று தினம் நம்ம நம்ம தொலைக்காட்சி வாயிலாக திரு புகழேந்தி அவர்கள் முன்னாள் அதிமுகவினுடைய நிர்வாகி. அவர்ட்ட கேட்கும்பொழுது, அவர் பேட்டியில என்ன சொன்னாரு, நாங்களும் பனையூர் வந்து போயிட்டு வர வேண்டியது இருக்கு. சென்னையில வந்து ஒரு மத்திய பகுதியில வந்து தேடிட்டு இருக்காரு தலைவரு. அதனால எடப்பாடி பழனிசாமிய வந்து அது சும்மா ஒரு காத்து வாங்கிட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு ஒரு சாவிய மட்டும் கொஞ்சம் வாங்கி குடுத்தீங்கன்னா, எங்க தலைவர்களும், நாங்க தொண்டர்களும் அப்படி தாவேக்காவுக்கு வந்துருவோம். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கும் தலைவர் வந்து எம்ஜிஆரும், அம்மையார் ஜெயலலிதாவும் தான். எங்க தலைவரும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருமே சொன்னாரு.
ஓ! ஸோ அவங்களும் ராயப்பேட்டை ஆஃபீஸ வந்து விஜய்ட்ட வாங்கி குடுத்துரணுங்கிறதுல ஒரு கூட்டம் தெளிவா அதுலயும் இருக்கு. தெளிவா தெளிவா இருக்கு ஒரு இருக்காங்க. கூட்டம். தெளிவா ஆமா, ஒரு ஆமா. கூட்டம் இருக்கு. இப்ப என்னங்க விஜய், நீங்க வந்து எடப்பாடிக்கு பெரிய ஆபத்து இருக்க மாரி தெரியுதாங்க. ஒண்ணு ஒரு பக்கம் பார்த்தா, ஏன்னா ஒரு கேள்வி இத்தனைக்கும் அவரு நம்ம அலுவலகத்துக்கு மிக அருகிலேயே நடந்து நடைபாதை தூரத்திலேயே அவரு மெனக்கிட்டுன்னு வீடு புடிச்சு வச்சிருக்காரு. கையில பிடிச்சு வச்சிருக்கிறாரு அவருக்கு. அவருக்கு ஆமா. அவருக்குமே அவரு சொல்லியிருப்பாங்க யாராவது, ராயபுரம் இந்த ஏரியால நீங்க வந்து இதுதான் சரியா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ம். பட் அவங்க எடப்பாடி மத்தவங்க, நீங்க இன்னும் பார்த்தா ஸ்டாலின், இவங்கெல்லாம் தாண்டி என்னை பொறுத்தவரைக்கும் விஜயுடைய வாழ்க்கை முறை, அவருடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. புரியுதுங்களா? நீங்க வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில கரெக்ட்டா 9 டூ 9:45 வந்துடுறாரு. 5:30 மணிக்கு கிளம்பிடுறாரு. சனி, ஞாயிறு வரமாட்டாரு. செக்ரட்டேரியட்டுக்கு. சொல்றேன். இது அப்படி ஒரு சூழ்நிலையில அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கணும்னு கூட நினைப்பாரு. சிட்டிக்குள்ள வந்து கஜ கஜன்னு இருந்துட்டு இருக்க வேண்டான்னு கூட நினைக்கலாம். பட் போயஸ் கார்டன்ங்கிறது உங்களுக்கு ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு அமைதியான இடம். அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. அது 2வது யாரும் எல்லாம் விஐபிங்கிறதுனால நினைத்தவர்கள் எல்லாம் உள்ள போயிட்டு வெளிய வர முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு. அதனால என்னை பொறுத்தவரை போயஸ் கார்டன் வீடுங்கிறது அவருக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் எந்த முடிவு எடுக்கப் போகிறார்? வேதா இல்லத்தை குடியேறப் போகிறாரா? இல்ல வேற ஏதாவது வீடு வாங்கி அந்த இடத்த ஆல்டர் பண்ணிட்டு போறாரா? அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் நானு. ம். அப்போ இப்போ அவ்வளோ பெரிய பல்க் அமௌண்ட் குடுத்து அவர் வந்து வாங்கும்பொழுது பெரிய சர்ச்சையாகும். அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ரத்தன் பண்டிட் அவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துப்பாரு? ஜெயலலிதா அம்மா இங்க தான் இருந்தாங்க. அவங்க மரணம் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து ஊழலால் தண்டிக்கப்பட்டாங்க. பிறகு பெரிய இதுதான் நான் இன்னல்களுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டாங்க. இல்ல அதுதான் நான் சொன்னேன். நீங்க இதுல வந்து நீங்க விஜயோடைய முடிவுங்கிறத விட ரத்தன் பண்டிட்டோட முடிவு தான் முக்கிய முடிவு. ஏன்னா வாஸ்து பிரகாரம் அதுல வந்து திசைன்னு அது இதெல்லாம் சொல்லுவாங்க. கிழக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு, வடக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அவர் வந்து அந்த வீட்ட முடிவு பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். அதனால மாற்றம் இல்ல. ஆனா போலீஸை பொறுத்தவரை நீங்க முதல்வரா இருக்கும் அவர் அருகில் இருந்து பயணம் செல்வது தான் ஒரு ஈஸியா இருக்கும். ஏன்னா கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய தலைவர்கள் கூட அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு பக்கத்துல இருந்து போனா தான் ஒரு ஈஸி. என்ன காரணம்னா, இல்லைன்னா போலீஸுக்கு ஒரு பெரிய தொல்லையா தான் இருக்கும். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அது இன்னொரு விஷயம் நம்ம பேசுற மாரி வீடு இங்க இருக்கும்போது, அலுவலகம் எங்க இருக்கிறது? அதை விஜய் ஒத்துக்குவாரா? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா தொடர்ந்து அவர் பயணம் நீங்க வந்து நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகம் வந்து செல்வது என்பது சாத்தியம் அல்ல இல்லாததுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ம். இன்னொரு பக்கம் ஜெயதீபா எந்த அளவுக்கு ஒத்துப்பாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கும் அவங்க ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்காங்க. அதுலலாம் மாற்றம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு 350 கோடிங்கிறது மிகப்பெரிய தொகை. ஓகே. நீங்க காரணம் இல்ல 300 கோடியோ, 350 கோடிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய தொகை அவங்களுக்கு. அவங்க எதிர்பார்க்காத விஷயம் அவங்க. அவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்தவங்க தான். நீங்க ஜெயலலிதாவின் அண்ணன் மகளா இருந்தாலும் கூட, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் பெரிய தொடர்புல இல்ல அவங்க. ஜெயலலிதா நல்லா இருக்கும்போதெல்லாம் ஒண்ணும் தொடர்புல இல்ல. வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க தொடர்ந்து அவங்களோட பயணம் பண்ணல. அந்த போயஸ் கார்டன்ல இருக்குல்ல அவங்க. பட் நீ கோர்ட்ல அவங்க வழக்கு போடும் பட்சத்தில் பட் அப்போதான் கோர்ட் என்ன பண்ணுது, கரெக்ட்டு ரத்த பந்தம் அப்படின்னு பார்த்தா தீபா தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்ட ஒப்படைங்கன்னு சொன்னாங்க தாண்டி, ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் பெரிய லெவல்ல ஒரு நெருக்கம் இருந்ததான்னா இல்லை. அதனால பட் இந்த பெரிய அமௌண்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இதுல ஏன்னா இப்போ பெரிய இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஏற்கனவே ஜெயலலிதாவோட வாரிசு நாங்கள். நாங்க தான் வந்து அவர்களுடைய மகள் அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 பெண்மணிகள் அவருடைய மரணத்திற்கு பிறகு டிவிக்கு வந்து பேசுவாங்க. அன்னைக்கு ராயப்பேட்டை அலுவலகத்துக்கே வந்துட்டாங்க. வந்து ம், பஞ்சாயத்து ஆகி அடிச்சு ம். விரட்டி விட்டாங்க அந்த கார. வந்து இறங்குன இது பண்ணவும். அதுவும் ஒரு ஓ! ஓ! சர்ச்சையாச்சு. ஓ! இப்ப ஓ! நாள பின்ன போயஸ் கார்டன் என்னுடையது அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் தர்ணால உட்காரலாம். இல்ல யார் யாரெல்லாம் பட் இப்ப என்ன ஒரு விஷயம்னா, அதிமுக வீக்கா இருக்கு. தீபாவும் ஒரு வீக்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. சசிகலா ஒதுங்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெருசா யாரும் என்ன காரணம்னா, இப்போ ஒண்ணும் இல்லங்க. இப்போ ஜெயலலிதா தான் எங்களுடைய உயிர்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற யாராவது இந்த நினைவு போயிருக்காங்களா? நினைவு இல்லத்துக்கு
அவங்களுடைய சமாதிக்கு எத்தனை பேர் போறாங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க கலைஞருடைய சமாதியை திமுகவினர் இன்னும் கோயிலாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். முன்னாள் முதல்வராக இருக்கட்டும், அவங்க யாருனாலும் எந்த நிகழ்ச்சினாலும் அங்கே போயிட்டு வர்றாங்க. பட் அதிமுக யாருமே இல்லையே பாருங்க. அவருடைய நினைவு நாளுக்கு போறாங்க. ஆட்சி அதிகாரத்துல இல்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது எத்தனை ட்ரிப் எடப்பாடி போனாங்க? பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இல்ல, நல்லா நினைவு இருக்கு. நிதி அமைச்சர்கள் அந்த பெட்டியை அவங்க சமாதியில வச்சு கும்பிட்டு தான் போவாங்க. ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்த எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யாருமே போனீங்க அதெல்லாம் போகல. நீங்க அதெல்லாம் ஜெயலலிதாவை மறந்து அதிமுக பல ஆண்டு காலம் ஆயிட்டதான் நான் பாக்குறேன். அதனால அது அவங்களுக்கு அந்த வருத்தம் இல்லை கிடையாது. இல்லைன்னா அந்த வேதம் இல்லத்தை விற்கிறாங்க, தீபா விற்க போறாங்கன்னு சொன்னா இந்நேரம் குதிச்சுக்குமே ஒரு கூட்டம். எங்க அம்மா வாழ்ந்த ஊருங்க அது, இடங்க அது மக்களுடைய பொது பார்வைக்கு விடணும். போலாம் போன மட்டும் அதுல கேட்கறதுக்கு ஆள் இல்லை யாரும். சொந்த பிரச்சனையிலே தள்ளாடிக்கிட்டு இருக்கு அதிமுக. ஜெயலலிதாவை மறந்தே பல ஆண்டா அடிச்சுட்டாங்க அவங்கெல்லாம். அதனால விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.